கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசு நிர்வாகம், முதலீடு, கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பல துறைகளில் திமுக அரசு மேற்கொண்டு வரும் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்திருக்காரு. மக்களின் நலனுக்காக அதிமுக தொடர்ந்து போராடி வருவதாகவும், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியின் உரிமைகளை காக்க தாம் களத்தில் இருப்பதாகவும் பேசியிருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். இருநூற்று 34 தொகுதிகளிலும் கள ஆய்வு நடத்தியிருக்கோம். தேர்தல் களம் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கு. 234 தொகுதிகளுக்கும் தகுதியான வேட்பாளர்கள் ஆய்வும் நடத்திட்டு இருப்பதா எடப்பாடி பேசியிருக்காரு. மேலும் தொகுதிக்கு 4-5 பேர் என கிட்டத்தட்ட 1000 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் கையில இருக்கு. மெகா கூட்டணி அமைந்தவுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நமது நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை செய்துவிட்டு உடனடியா வேட்பாளர்கள் அறிவிக்க தயாரா இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அதிமுக அமைதியாக இருக்குது என்று எண்ணிவிட வேண்டாம். தேர்தல் வேலைகள் சுறுசுறுப்பா நடக்குது. அம்மா பாணியில் அதிரடியா வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும். கடந்த 3 மாதங்களில் மட்டும் தமிழகத்தில் முதலீடு செய்வதாக கூறிய தென்கொரிய காலனி நிறுவனமான ஹூசியங், தைவானின் பாக்ஸ்கான் நிறுவனம், கூகுள் டேட்டா சென்டர் ஆகியவை தங்கள் முடிவை மாற்றி அண்டை மாநிலங்களுக்கு ஓடிட்டாங்க. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு பதிலாக விரட்டும் ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கு. திமுக ஆட்சியில் கல்வியின் தரம் பாதிக்கப்பட்டிருக்கு. பள்ளி கல்வி, உயர்கல்வி ஆகிய இரண்டுக்கும் சேர்த்து மாநிலத்தின் மொத்த பட்ஜெட்டில் குறைந்தது 15% ஒதுக்கீடு செய்யணும். ஆனால் தமிழ்நாடு அதைவிட குறைவாக 13.7% மட்டுமே ஒதுக்கியிருக்கு. கல்வித்துறையின் வளர்ச்சியின் மீது இந்த அரசுக்கு உள்ள அலட்சியத்தையே இது காட்டுது. சுகாதாரத்துறை நிதி ஒதுக்கீடு செய்வதில் தமிழ்நாடு 26ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. டெல்லி மாநில அரசு இந்த இலக்கை கடந்து மருத்துவத்திற்காக 13% நிதியை ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. அண்டை மாநிலமான புதுச்சேரி 9.5% நிதியை சுகாதாரத்திற்காக செலவழிக்கிறாங்க. ஆனால் வளர்ந்த மாநிலமாக கூறிக்கொள்ளும் தமிழ்நாடு சுகாதாரத்திற்கு வெறும் 5% மட்டுமே ஒதுக்கி இருக்கு. முதன்மை துறையான வேளாண்மைக்கு குறைந்தபட்சம் 6.3% நிதி ஒதுக்கீடு செய்யணும். ஆனால் தமிழகம் அதைவிட குறைவாக வெறும் 6.1% மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யுது. மெட்ரோ திட்டம் இன்னும் வரல. மேகதாது அணை கட்டுவதற்கு ஏற்பாடுகள் நடக்குது. விவசாயிகளின் நெல்லை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் வேண்டுமென்றே ஈரப்பதத்தை அதிகரிக்க செய்து இப்போது 22% ஈரப்பதத்தை மத்திய அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும் என நாடகம் ஆடுகிறது திமுக அரசு. மாநிலங்களுக்கான நிதியை மத்திய அரசிடம் போராடி பெற்று தருவார்கள் என்று நம்பிதான் மக்கள் எம்பிக்களை டெல்லிக்கு அனுப்புறாங்க. ஆனால் இத்தனை எம்பிக்களை வைத்து அவர்கள் சாதித்தது என்ன? எல்லாவற்றையும் அதிமுக பெற்றுத்தர வேண்டும் என்று நினைக்கிறார் பொம்மை முதல்வர். அண்மையில் வெளியான தேசிய குற்ற ஆவண காப்பக தரவுகளின்படி தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2018 4155 இருந்தது. 2023 40.4% உயர்ந்து 6968 பதிவாகி இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமா தமிழகத்தை மாற்றியதுதான் திமுகவின் சாதனை. நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யல. சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில் போலீசாரே பெண்களிடம் பாலியல் வன்புணர்வில் ஈடுபடும் சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்குது. வழியில போலீஸ்காரங்க இருப்பாங்க, பார்த்து போமா என்று பெண்களை எச்சரிக்கை செய்ய வேண்டிய அளவுக்கு முதல்வர் கையில் இருக்கும் காவல்துறை சீரழிந்தது. புயல் மழையில் தென் மாவட்டங்களும் டெல்டாவும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. பயிர்கள் மூழ்கி கிடக்கு. தண்ணீர் வெளியே போகாமல் மக்கள் தத்தளிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்வையிட போகாமல் கோட்டையிலே அமர்ந்து கொண்டு பட்டா கத்தியுடன் பிறந்த நாள் கொண்டாட்டம் நடத்துறாங்க. எங்கே முதல்வர், எங்கே உதயநிதி என்று மக்கள் கூக்குரல் திமுக அரசுக்கு இன்னமும் கேட்கல. தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபானங்களை பாதுகாத்து வைக்க போதுமான கிடங்குகள் இருக்கு. ஆனால் விவசாயிகள் பாடுபட்டு உருவாக்கிய பயிர்கள் சேமித்து வைக்க கிடங்குகள் இல்லாமல் வீதியில் கிடந்து முளைக்குது. ஏற்கனவே 28 மாதங்கள் கழித்து அதிமுக போராடியதால் தான் உரிமை தொகை விநியோகிக்கப்பட்டு வருது. இப்போது மேற்கொண்டு 25 லட்சம் பேருக்கு கொடுக்கிறோம்னு சொல்லி விண்ணப்பங்களை வாங்கி 2 மாதம் ஆகியும் கொடுக்கல. இப்போது டிசம்பர் 15ஆம் தேதியில் இருந்து கொடுப்பதா அறிவிச்சிருக்காங்க.
ஆட்சி முடியும் கடைசி 4 மாதங்கள் கொடுத்தால் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறார் ஸ்டாலின். கரூர் துயரத்திற்கு பின்னர் SOP எனப்படும் வழிகாட்டி நெறிமுறைகள் வகுக்க இருப்பதா சொல்லி திமுக கூட்டணி கட்சிகளே எதிர்க்கும் வகையில ஒரு மோசமான நெறிமுறைகளை வெளியிட்டது திமுக அரசு. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நெறிமுறைகளின் ஒவ்வொரு விதிகளும் தனித்தனியாக வழக்கு தொடரும் வகையில்தான் அமைந்திருப்பதா சென்னை உயர்நீதிமன்றமே கண்டிச்சிருக்காங்க. இப்போது அவ்வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஒழுங்கா அனைவரும் பின்பற்றும் நெறிமுறைகளை வகுத்தால் இந்நேரம் நாம் சுற்றுப்பயணத்தை முழுமையாக முடிச்சிருக்கலாம். எதிர்கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்குமே தடை விதித்துவிட்டு முதல்வர் ஸ்டாலின் மட்டும் எங்கு சென்றாலும் அறிவிக்கப்படாத ரோட் ஷோ நடத்துறார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு இப்போது ஏமாற்றி விட்டது திமுக அரசு. ஜனவரி 6ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த இருக்காங்க. இதற்காக அமைக்கப்பட்ட குழுவும் தனது இறுதி அறிக்கையை இன்னும் சமர்ப்பிக்கல. இந்த நிலையில நீதிமன்றத்தில் புதிய ஓய்வூதிய திட்டமே சிறப்பாக செயல்பட்டு வருவதா திமுக அரசு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அதிமுக வெற்றிக்காக குரல் கொடுக்கல. திமுக திட்டப்படி அதிமுகவில் குழப்பம் உருவாக்கவே ஒருங்கிணைப்பு நாடகம் ஆடினாங்க. திமுகவின் பி டீமாக செயல்படுவதாலே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அது உண்மை என்பது இப்போது உறுதியாகியிருக்கு. திமுக கட்டளைப்படி சேகர்பாபு ஆலோசனையை செயல்படுத்துவதற்கு தவேகவுக்கு சென்றிருந்தார். செங்கோட்டையனிடம் விஜய் எச்சரிக்கையா இருக்கணும். தவேக தலைவர் திமுகவை தாக்கி பேசுறாரு. ஆனால் செங்கோட்டையன் திமுகவை திட்டுவதில்லை. மூச்சுக்கு 300 தடவை அதிமுகவை தான் திட்டுறாரு. அவர் திமுகவின் பி டீம் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று தேவை? செங்கோட்டையனை 9 முறை MLA வாக்கி அழகு பார்த்தவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள். ஆனால் உங்களை கேட்காமலேயே நீங்கள் கொடுத்த MLA பதவியை உதறி தள்ளிவிட்டு இன்று MLA இல்லாத தொகுதியாக இதை மாற்றி கோபிச்செட்டிப்பாளையம் மக்களுக்கு துரோகம் செய்கிறாரு செங்கோட்டையன். அவர் விலகி சென்றாலும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கான அதிமுகவின் பணி ஒருபோதும் நிற்காது. ஒரு தொண்டனாக நான் இருக்கேன். இங்கிருக்கும் அதிமுக நிர்வாகிகள் மக்கள் பணியை தொடர்வாங்கன்னு எடப்பாடி பேசியிருக்காரு. புரட்சி தலைவர் MGR கட்சி தொடங்கிய 1972 இருந்தே செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்காரு. 1977ஆம் ஆண்டு அப்போதிருந்த சத்தியமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் முதல் முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று MLA-வானாரு செங்கோட்டையன். அதன் பின்னர் 1980, 1984, 1989, 1991 ஆகிய தேர்தல்களிலும் 2006, 2011, 2016 மற்றும் 2021 ஆகிய தேர்தல்களிலும் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று MLA ஆனாரு செங்கோட்டையன். 10 முறை தேர்தலில் போட்டியிட்டு அதில் 9 முறை வெற்றி பெற்று அதிலும் 8 முறை ஒரே தொகுதியில் போட்டியிட்டு MLA ஆகியிருக்காரு செங்கோட்டையன். இடைப்பட்ட 1996 சட்டமன்ற தேர்தலில் எளிமையான மளிகை கடை உரிமையாளரான திமுகவை சேர்ந்த வெங்கடு என்பவரின் 14,729 வாக்குகளில் தோல்வியடைந்தார் செங்கோட்டையன். 2000 ஆண்டில் போக்குவரத்து கழகங்களில் நடந்த முறைகேடுகள் குறித்த வழக்கில் தண்டனை பெற்றதால் 2001 சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையனால் போட்டியிட முடியல. 1991 முதல் 1996 காலகட்டத்தில் செங்கோட்டையன் முதலாக போக்குவரத்து துறைக்கும் வனத்துறைக்கும் அமைச்சரானார். அப்போது போக்குவரத்து கழகங்களுக்கு உதிரி பாகங்கள் வாங்கியது, சொகுசு பஸ் வாங்கியது, போலி பஸ் டிக்கெட் அச்சடித்து விநியோகித்து மோசடி செய்தது உள்ளிட்ட முறைகேடுகளுக்காக CBCID போலீசார் செங்கோட்டையன் மீது வழக்கு தொடர்ந்தாங்க. அண்ணா போக்குவரத்து கழக ஊழல் வழக்கில் 2000 ஆண்டில் அக்டோபர் 3ஆம் தேதி CBCID போலீசாரால் கைது செய்யப்பட்டார் செங்கோட்டையன். அவர் மீதான வழக்குகள் அனைத்தும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரிக்கப்பட்டது. அப்போது ஜீவா போக்குவரத்து கழகத்தில் முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி ஆறுமுக பெருமாள் ஆதித்யன் செங்கோட்டையனுக்கு 4 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 1,05,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தாங்க. அதிலிருந்து 4 மாதங்கள் கழித்து அண்ணா போக்குவரத்து கழகத்தில் முறைகேடு செய்ததற்காக 5 ஆண்டுகள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தாங்க. இந்த 2 வழக்குகளிலும் தண்டனை விதிக்கப்பட்டதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி செங்கோட்டையன் 2 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாகவே 2001 சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் போட்டியிடாமல் இருந்தார். 2002 ஏப்ரல் மாதம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போக்குவரத்து கழகத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்த வழக்கில்
செங்கோட்டையன் குற்றமற்றவர் என அறிவிக்கப்பட்டார். 2005 பிப்ரவரி மாதம் அண்ணா மற்றும் ஜீவா போக்குவரத்து கழக ஊழல் புகாரில் இருந்து செங்கோட்டையனை விடுவித்து தீர்ப்பளித்தது சென்னை உயர்நீதிமன்றம். எனினும் 2006ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக செங்கோட்டையன் 2 வழக்குகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க. ஆனால் காலதாமதமாக மேல்முறையீடு செய்யப்பட்டதாக கூறி வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டது உச்சநீதிமன்றம். செங்கோட்டையன் வனத்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வச்சாந்தி கிராமத்தை சேர்ந்த 18 பெண்கள் பொதுவெளியில் நிர்வாணப்படுத்தப்பட்டு மிக கொடூரமா பாலியல் பலாத்காரமும் செய்யப்பட்டாங்க. இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடியதன் விளைவாக சிபிஐ விசாரணைக்கு பின் குற்றம் உறுதி செய்யப்பட்டு குற்றவாளிகளான வனத்துறையினர், காவலர்கள் உள்ளிட்ட 215 பேருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது. ஆனால் அப்போது வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் குற்றம் இழைத்த அதிகாரிகளுக்கு ஆதரவாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் பேசியது சட்டசபை குறிப்புகளில் பதிவாகியுள்ளதை இப்போதும் பார்க்கலாம். வழக்குகளில் இருந்தெல்லாம் விடுவிக்கப்பட்ட பின்னர் 2011 சட்டமன்ற தேர்தலில் அதே கோபி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செங்கோட்டையனுக்கு வாய்ப்பளிச்சாங்க. தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் ஓராண்டு மட்டுமே அமைச்சராக செயல்பட அனுமதிச்சாரு ஜெயலலிதா. இந்த ஓராண்டு காலத்தில் கூட விவசாயத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, வருவாய்த்துறை என அடுத்தடுத்து பொறுப்புகளை மாற்றி கொடுத்தாங்க ஜெயலலிதா. செங்கோட்டையன் தனது தனிப்பட்ட சுய வாழ்க்கையிலும் ஒழுக்கமற்றவராக தான் இருந்தார். இதனால செங்கோட்டையனின் மனைவி ஈஸ்வரியும் அவரது மகன் கத்தீஸ்வரனும் ஜெயலலிதாவையே நேரடியாக சந்தித்து கண்ணீர் மல்க புகார் அளிச்சாங்க. அப்போது செங்கோட்டையனை அழைத்து கடுமையாக எச்சரித்த ஜெயலலிதா அவரது அமைச்சர் பதவியை பறித்ததோடு கட்சி பொறுப்புகளையும் பறித்து தனிமையாக்கப்பட்டாங்க. அத்துடன் செங்கோட்டையனின் உதவியாளரான ஆறுமுகத்தை கைது செய்து சிறையில் அடைச்சாங்க. இத்துடன் ஜெயலலிதா மறையும் வரை செங்கோட்டையனால் அதிமுகவில் தலையெடுக்கவே முடியல. 2017 பிப்ரவரியில் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியில் சீனியர் என்பதால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. திமுக ஆட்சியின் தோல்விகளை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக மீண்டும் எழுச்சி பெற தயாராக இருப்பதை வலியுறுத்தி பேசியிருப்பது எதிர்கால தேர்தலில் அதிமுக வலுவாக திரும்பும் என்பதை எடப்பாடியின் உரை தெளிவா சுட்டிக்காட்டியிருக்கு.